ஹாய் கிருஷ்ண பக்தர்களே, லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று பகவான் கிருஷ்ணர் ஒரு அழகான சிறு குழந்தையாக இருந்தபோது அவர் நெய் திருடி விளையாடிய அந்த சுவாரஸ்யமான கதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். வெண்ணெய் திருடன் மக்கன் சோர். இதிகாச காசக்கதை. கோகுலத்தின் அறிமுகம் பசுமையான புல்வெளிகளாலும் யமுனை நதியின் மெல்லிய சலசலப்பாலும் சூழப்பட்ட அமைதியான கோகுல கிராமத்தின் இதய பகுதியில் ஒரு அதிசய குழந்தை வாழ்ந்து வந்தது. அவன்தான் கிருஷ்ணன். தெய்வீக ஒளியும் அழகான குறும்புத்தனமும் கலந்த ஒரு சிறுவன். இருண்ட நாளை கூட பிரகாசமாக்கும் புன்னகையும் ரகசியங்கள் மின்னும் கண்களும் கொண்ட அவன் அந்த ஊர் மக்களின் செல்லப்பிள்ளை. எல்லோருடைய அன்பும் அவனுக்கு கிடைத்தாலும் அந்த குட்டி கிருஷ்ணனுக்கு எல்லாவற்றையும் விட ஒரு விஷயத்தின் மேல் அதிக ஈர்ப்பு இருந்தது. அதுதான் கைகளால் கடையப்பட்ட புத்தம் புதிய வெண்ணெய். ஈர்ப்பு தொடங்கியது. இது மிகவும் எளிமையாக தொடங்கியது. கோகுலத்தின் வெயிலில் நனைந்த தெருக்களில் கிருஷ்ணன் உலா வரும்போது கோபியர்கள், கிராமத்து பெண்கள் வேலை செய்வதை கவனிப்பார். அவர்கள் பாலில் இருந்து தங்க நிற வெண்ணெயை எடுக்கும்போது மத்தின் அந்த சீரான தக்ஷக் ஒலியும் அவர்கள் பாடும் இனிமையான பாடல்களும் கிருஷ்ணனை மெய்மறக்கச் செய்தன. பால் எப்படி வெண்ணெய்யாக மாறுகிறது என்பது அவருக்கு ஒரு மந்திரம் போலவே இருந்தது. கோகுலத்தில் வெண்ணெய் என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அது செல்வத்தின் அடையாளமாகவும் பக்தியின் தூய்மையாகவும் கருதப்பட்டது. பிரம்மாண்ட வெண்ணெய் திருட்டுகள் இந்த வெள்ளை தங்கத்தை வெப்பத்திலிருந்தும் பசியுள்ள குழந்தைகளிடமிருந்தும் பாதுகாக்க கோபியர்கள் வெண்ணெய் பானைகளை உத்திரத்தில் உயரமான வலைகளில் தொங்கவிட்டனர். ஆனால் அவர்கள் கிருஷ்ணனின் உறுதியை குறைவாக மதிப்பிட்டு விட்டனர். கிருஷ்ணன் தனது படையை அதாவது உள்ளூர் சிறுவர்களையும் சுறுசுறுப்பான குரங்குகளையும் ஒன்று திரட்டி ஒரு திட்டத்தை தீட்டுவார். தந்திரம். அவர்கள் சத்தமின்றி நிழல்களைப் போல வீடுகளுக்குள் நுழைவார்கள். செயல்முறை. நண்பர்களை தளமாக பயன்படுத்தி அவர்கள் ஒரு மனித பிரமிடை உருவாக்குவார்கள். வெற்றி. கிருஷ்ணன் அந்த பிரமிட்டின் உச்சிக்கு ஏறி தனது பிஞ்சு கைகளால் பானையை உடைத்து வெண்ணெயை எடுப்பார். அவர் அதை தான் மட்டும் உண்பதில்லை, தனது நண்பர்களுக்கும் குரங்குகளுக்கும் வயிறார பகிர்ந்து கொடுப்பார். ஒரு திருட்டு அங்கே பகிர்ந்தளிக்கும் திருவிழாவாக மாறும். 4வது. தாய் யசோதையுடன் மோதல். கோபியர்கள் கயிறுகளை உயர்த்தி பார்த்தனர், கனமான பூட்டுகளை போட்டனர், இரகசிய இடங்களில் பானைகளை மறைத்தனர். ஆனால் கிருஷ்ணன் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடித்தார். பொறுமை இழந்த கோபியர்கள் இறுதியில் கிருஷ்ணனின் தாய் யசோதையிடம் சென்றனர். உன் மகன் ஒரு சின்ன திருடன் என்று அவர்கள் புகார் கூறினாலும் அவனது புத்திசாலித்தனத்தைக் கண்டு அவர்களால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்த யசோதை அவனை கையும் களவுமாக பிடிக்க முடிவு செய்தாள். ஒரு காலை வேளையில் அவள் மறைந்திருந்து கவனித்தாள். ஒரு ஸ்டூலில் ஏறி நின்று மிகவும் கவனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவன் வெண்ணெயை சுவைப்பதைக் கண்டபோது யசோதையின் கோபம் கரையத் தொடங்கியது. அவளை பார்த்தவுடன் கிருஷ்ணன் ஓட்டம் பிடித்தார். ஒரு வேடிக்கையான துரத்தலுக்கு பிறகு யசோதை அவனை பிடித்து மீண்டும் குறும்பு செய்யாமல் இருக்க ஒரு கனமான உரலில் கட்டி போட்டாள். அன்பின் வலிமை. கிருஷ்ணன் தனது பெரிய கண்களால் கள்ளமற்ற தன்மையுடனும் பொய் அழுகையுடனும் யசோதையை ஏறிட்டு பார்த்தார். அந்த பார்வையில் யசோதையின் இதயம் முழுவதுமாக உருகியது. அன்பின் பிணைப்பிற்கு முன்னால் அந்த தண்டனை கயிறு ஒன்றுமில்லாமல் போனது. அவள் அவனை கட்டவிழ்த்து விட்டதோடு மட்டுமல்லாமல் தனது கைகளால் அவனுக்கு வெண்ணெய்யையும் ஊற்றினாள். இது அவர்களது உறவை அழகாக உணர்த்தியது. கண்டிப்பும் எல்லையற்ற அன்பும் கலந்த ஒரு தெய்வீக ஆடல் அது.
இன்றைய காலத்திற்கான பாடங்கள். இந்த மக்கன் சோர் கதை வெறும் தூக்க நேரக் கதை மட்டுமல்ல, இது காலமற்ற பல உண்மைகளை நமக்கு கற்பிக்கிறது. தூய கள்ளமின்மை. ஒரு சிறிய வெண்ணெய் பானையில் கூட பெரும் மகிழ்ச்சியை காண முடியும் என்பதை இது கற்பிக்கிறது. பகிர்ந்துண்ணும் மகிழ்ச்சி. தனக்கு முன் மற்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதே கிருஷ்ணனின் முதல் எண்ணமாக இருந்தது. தெய்வீக விளையாட்டு. ஆன்மீகம் என்பது எப்போதும் சீரியஸாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தது என்பதை இது நினைவூட்டுகிறது. விடாமுயற்சி. பானை எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கிருஷ்ணன் ஒருபோதும் கைவிடவில்லை. இது படைப்பாற்றல் மற்றும் விடாமுயற்சிக்கான பாடம். நவீன கால கொண்டாட்டம் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகும் இந்த உணர்வு ஜென்மாஷ்டமி அன்று இன்றும் வாழ்கிறது. உரியடி டாஹி ஹாண்டி என்ற விறுவிறுப்பான பாரம்பரியத்தில் இளைஞர்கள் குழுவாகச் சேர்ந்து மனித பிரமிடுகளை உருவாக்குகிறார்கள். ஆரவாரத்திற்கும் தண்ணீருக்கும் நடுவே உயரத்தில் தொங்கும் பானையை உடைப்பதன் மூலம் அந்த வெண்ணெய் திருடனின் உற்சாகம் இன்றும் மக்களிடையே ஒற்றுமையையும் தைரியத்தையும் தூண்டுகிறது. பக்தர்களே, இதுபோன்ற கிருஷ்ணரின் தெய்வீக கதைகளை கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.